மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல அமெரிக்காவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் வலுக்க ஆரம்பித்திருக்கு, வெடிக்க ஆரம்பித்திருக்கு. அமெரிக்காவுடைய தூதுவர் ஆலயங்கள் இலக்கு வைத்து தாக்கப்படுகின்ற சூழல் உருவான கதை எங்க நடந்த, ஏது நடந்த என்பதை பேசுறதோட ஈரானுடைய அதிரடியான பதில் தாக்குதல் இப்போது மத்திய கிழக்கு நாடுகள் மீது சரமாரியாக ஏவுகணை வந்துவிட ஆரம்பிச்சிருக்கு. அத்தோட ஈரானுடைய அடுத்த உச்ச தலைவர் யார் என்ற கேள்விக்கான பதிலும் கிடைத்திருக்கின்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. அமெரிக்கா ஈரான் மீது தொடுத்த இந்த தாக்குதலை கண்டித்து இப்போது பல நாடுகள்ல அமெரிக்காவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பாக பாகிஸ்தான்ல அமெரிக்காவோட இந்த நடவடிக்கைக்கு எதிராகவும் ஆயத்துல்லா அலி ஹாமினி அவர்களுடைய மரணம் குறித்த செய்தி கேள்விப்பட்ட உடனடியாக அந்த நாட்டு மக்கள் அமெரிக்காவுக்கு எதிரான பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள்ல தொடங்கி இருக்கிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டங்கள் இப்போது வன்முறையாக வடிக்கின்ற ஒரு சூழல் உருவாகி கராச்சியில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய தூதர் ஆலயத்துக்கு சென்று அந்த தூதர் ஆலயத்தை அடித்து நொறுக்கிய சம்பவம் பதிவானதோடு செல்லா காசா இருக்கின்ற ஐநா அதனுடைய அலுவலகத்துக்கு சென்று எதற்கு இங்கெல்லாம் ஐநா சபை, ஐநாவால் எதுவும் புடுங்க முடியாது என்பதனால அந்த ஐநாவுடைய காரியாலயத்தை எரித்து சாம்பலாக்கிய சம்பவம் பதிவாகி இருந்தது. உடனடியாக பாதுகாப்பு தரையினர் வேடிக்கை பார்க்காம இந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்த நடவடிக்கை இல்லை. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசார்களுக்கும் பாதுகாப்பு பிரிவினருக்கும் ஏற்பட்ட இந்த கைகலப்புல கிட்டத்தட்ட 9 பாகிஸ்தானிய பிரஜைகள் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதே போல ஈராக்ல மற்றொரு போராட்டம் வெடித்திருக்கிறது. 2 பகுதிகளில் அமெரிக்காவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் இப்போது வெடித்ததுல அமெரிக்காவில் தூதர் ஆலயத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் முற்றுகையிட சென்ற சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த பாதுகாப்பு பிரிவினர் அது கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பு தரப்பினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கற்களாலும் தடிகளாலும் போலீசார தாக்குதல் நடத்திய சம்பவமும் பதிவாகி இருந்தது. அதே போல பாகிஸ்தான்ல மற்றொரு பகுதியில் அமெரிக்காவுடைய வளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான எத்தனைப்பு நடந்ததாக சொல்லப்படுது. அதே போல ஈராக்கில் அமைய பெற்றிருக்கின்ற அமெரிக்காவினுடைய கூட்டுப்படைகளுடைய இராணுவம் தரித்திருக்கின்ற ஒரு விமான நிலையத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு யார் உரிமை கோரியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு ஆயுதக்குழு அந்த தாக்குதலை நடத்தியது நாங்க தான், மேலும் இது தாக்குதல் தொடரும் அப்படின்ற எச்சரிக்கை சொன்னதனால இப்போது அமெரிக்கா ஆங்காங்கே ஒவ்வொரு நாடுகளிலும் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள் பட்சத்தில் தமது வளங்களுக்கான பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சத்தில் உடனடியாக ஒமானில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய தூதுவர் ஆலயத்துக்கு கால வரையறையின்றி பூட்டு போட்டி அனைவரும் வீடுகளில் உட்கார்ந்துங்க, வெளியில மட்டும் தலை காட்டுறாதுங்க. இப்போது இருக்கின்ற சூழ்நிலை ரொம்ப ஆபத்தானது. யார் வேண்டாலும் யாரையும் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீடுகளில் அமர்ந்து ஒரு பணியை செய்யுங்க, முடியாது தூங்குங்க அப்படின்ற மாதிரி இப்போது நிரந்தரமான ஒரு விடுமுறையை கொடுத்து ஒமானுடைய தூதுவர் ஆலயம் மூடப்பட்டு வீடுகளை பணி செய்யுங்க அப்படின்னு அனுப்பப்பட்டிருக்கிற செய்திகளும் இப்போது சர்வதேச செய்திகளாக பார்க்க கிடைத்தது. அதே சமயம் ஈராக்கினுடைய அரசு ஆயத்துல்லா அலி ஹாமினுடைய இறப்பையொட்டி 3 நாட்கள் அரசு துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டதோடு அவருக்கான ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்த சம்பவம் சர்வதேச ஊடகங்களில் கவனத்தை ஈர்த்திருந்தது. அதே சமயத்தில் ஈரானுக்கு உள்ளே ஆயத்துல்லா அலி ஹாமினி அவர்களுடைய மரணம் குறித்து வீடுகளில் இருந்து கொண்டும் பாதைகளிலும் ஒளிச்சத்தங்களை எழுப்பி கொண்டாட்ட கழிப்புகள் ஈடுபடுகின்ற பல்வேறு காணொலிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருப்பதையும் பார்க்க முடிந்தது. இதே சமயத்தில் ஆயத்துல்லா அலி ஹாமினி அவர்களுடைய மரணம் குறித்த செய்தி வாசிப்பாளர் சொன்ன போது அவரை கட்டுப்படுத்த முடியாமல் எமோஷன்ல கதறி அழுகின்ற சந்தர்ப்பமும் அமைந்திருந்தது. எல்லா இடங்களிலும் ஆதரிப்பவர்களும் உண்டு, எதிர்ப்பவர்களும் உண்டு என்பதனால இது போன்ற இரண்டு வெவ்வேறு விடயங்கள் நடந்தேறிய சம்பவத்தையும் பார்க்க முடிந்தது. இப்போது ஈரான் 40 நாட்கள் துக்க தினம் அனுஷ்டிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொன்னதோட அரசு விடுமுறையாக 7 நாட்கள் இப்போது அரச ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்கியிருக்கின்ற சம்பவமும் பதிவாகி இருக்கு. இன்று அதிகாலையில துபாய் மீது ஒரு காட்டு இருக்குது. துபாய் மீது 3 ஏவுகணைகளை ஏறி 3 இடங்கள்ல அதனுடைய தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்குது. அதில் மிக முக்கியமாக வர்த்தக துறைமுகம் என்று சொல்லப்படுகின்ற ஜபல் அலி என்ற துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அங்கு பாரிய அளவில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் பாரிய அளவில் தீப்பழம்புகள் கிளம்பியதாகவும் புகை மூட்டுகளும் அங்கிருந்து வெளியான செய்திகளும் சர்வதேச ஊடகத்தினுடைய கவனங்களை ஈர்த்திருந்ததை பார்க்க முடிந்தது. இப்போது துபாய்க்கு மிகப்பெரிய ஒரு தலையடியாக இது மாறி இருக்கு. துபாய் என்பது அமெரிக்காவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்த நாடு. அதனால அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தாக்குதல் நடத்ததை தாண்டி இப்போது துபாயினுடைய வளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்ட செய்தியும் அதே போன்று மற்றொரு தாக்குதல் விமான நிலையத்தை இலக்கு வச்சு தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே போல ஒரு சுற்றுலா
விடுதி ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எந்த உயிர் சேதங்களும் இல்லை என்ற ஒரு விஷயம் இப்போது ஆறுதலை அளிக்கின்ற ஒரு விஷயமாக துபாய் பார்க்குது. அடுத்தது கடக்குட்டி கட்டார் மீது ஈரான் அதிகாலையில் 7:30 மணி அளவுல ஒரு காட்டு இருக்குது. பாரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் அங்கும் ஈரானுடைய ட்ரோன் தாக்குதலும் ஏவுகணை தாக்குதலும் மேற்கொள்ளப்பட்ட செய்தியை கட்டார் உறுதிப்படுத்தியிருக்குது. பஹ்ரைனில் காலையில் இருந்தே அபாய ஒளிச்சத்தம் ஒழிச்சு கொண்டே இருக்கிறது. ஏவுகணையில் போவதும் வருவதும் விழுவதும் என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பஹ்ரைனுடைய மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதனால இப்போது பஹ்ரைனுடைய அரசு மக்களை பாதுகாப்பான இடங்கள்ல உயிரை கையில் பிடிச்சு எங்காவது பதுங்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஹ்ரைனை நோக்கித்தான், பஹ்ரைன் ஊடாகத்தான் இஸ்ரேலுடைய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் ஈரானை நோக்கி வருகிறது. அதே போல ஈரான் எய்கின்ற ஏவுகணைகளும் ட்ரோன்களும் பஹ்ரைன் ஊடாகத்தான் இஸ்ரேலை சென்றடைகிறது என்பதனால இப்போது அவங்களுக்கு அவங்கடத்தால விழுந்துருமே என்ற மிகப்பெரிய பயமும், அதே சமயம் நேற்றைய தினத்திலிருந்து இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய அபாய ஒளி சமிக்கைகள் ஒழிச்சு கொண்டே இருக்கிறது. இடைவிடாத ஈரானுடைய ஏவுகணைகள் இப்போது விழுகின்ற சூழ்நிலை உருவாகி இருப்பதாக இஸ்ரேல் தரப்புல சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் மாறி மாறி இது போன்ற தாக்குதல் இடம்பெறுவதை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இப்போது வாழ்வா சாவா என்ற ஒரு இடத்துல ஈரான் இருக்கிறதுனால இதுக்கு பின்னால் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அடிச்சுக்கிட்டு தான் சாகுமே என்ற அமைப்புல ஆயத்துல்லா அலி ஹாமினி, உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமினியும் இறந்துட்டாரு. பல்வேறு இராணுவ வீரர்களை பழி கொடுத்தாச்சு, இதுக்கு மேல பாக்குறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தாறு மாறாக சுற்றி உள்ளவங்க, தூரம் இருக்கிறவங்க, எதிரி எல்லாருக்கும் சேர்த்து ஒரு காட்டுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போது இருக்கிறது. அண்டை நாடுகளுக்கும் இப்ப உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ்கின்ற ஒரு சூழல் உருவாகிருக்கு. இதுக்கிடையில அடுத்த ஈரானுடைய உச்ச தலைவர் யார் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த பதவிக்கு யாரை நியமிக்கிற அப்படின்ற ஒரு விஷயத்துல 5 பேருடைய பெயர்கள் இப்போது பரிந்துரைக்கப்பட்டதான செய்திகளும் சர்வதேச செய்திகளுடைய தலைப்புச் செய்திகளாக மாறி இருக்கு. அந்த பட்டியலில் 5 பேருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல முதலாவது ஆயத்துல்லா அலி ஹாமினி அவருடைய 2வது மகன் முஜ்தபா அல் ஹாமினி அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்குது. இவருடைய வயது 56 இருக்குது. இராணுவங்களோடு மிக நெருக்கமாக இருந்தவர் என்பதனால பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு இராணுவ பின்புலம் கொண்டவங்க தேவை என்பதனால இப்போது ஒரு மார்க் அறிஞராக இருக்கின்ற முஜ்தபா அல் ஹாமினியுடைய பேர் முதலாவதாக பரிந்துரைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அடுத்ததாக அலி ரிலா என்று சொல்லப்படுகிறவரும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார். இவரும் ஒரு மார்க்க அறிஞர். இவருடைய வயது 67. ஆயத்துல்லா அலி ஹாமினியோடு மிக நெருக்கமாக இருந்தவர். இவர் அதிகமான அரசு பதவிகளில் இருந்து அனுபவம் பெற்றவர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. 3வதாக இடம் பிடிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிந்துரைக்கப்பட்டவர் முகமது மஹதி, 60 வயது உடைய ஒரு மார்க்க அறிஞர், ஈரானுடைய நிபுணர் குழுவை சேர்ந்தவர், பல்வேறு அனுபவங்களை கொண்டவர் அப்படின்னு இவருடைய அனுபவம் பற்றியும் இவருடைய தகமையை பற்றியும் சொல்லப்படுகிறது. 4வது இடத்துல இருக்கிறவர் ஹசன் கொமைனி. இவங்க ஆயத்துல்லா அலி ஹாமினுடைய பேரப்பிள்ளை, அவருக்கு மிக நெருக்கமானவர் என்று சொல்லப்படுது. அரசியல் பின்புலங்கள் எதுவும் இல்லை, இவர் ஒரு மார்க்க அறிஞராக இருக்கிறார் என்ற விஷயம் சொல்லப்படுவதோட 5வது இடத்துல இருக்கிறவர் ஹுசைன் பௌஷேரி என்று சொல்லப்படுகிறார். இவர் ஒரு மார்க்க அறிஞர் என்று சொல்லப்படுது. இந்த 5 பேர்ல இதுவரைக்கும் யார் அடுத்த ஈரானுடைய உச்ச தலைவராக பதவி பிரமாணம் செய்யப்படுவார் என்ற ஒரு விஷயம் இன்னும் தீர்மானிக்கப்படலை. இப்போதைக்கு இவருடைய பேர்கள் பரிந்துரைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் இந்த தாக்குதல்கள் நிறைவுக்கு வரணும், அமைதியான ஒரு சூழல் மத்திய கிழக்கிலே உருவாகணும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.